ஹே காய்ஸ் 1 இயர்க்கு பிலோ இருக்க பேபிக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணாமல் நெய்யில் தான் சமைச்சு கொடுப்போம். அந்த நெய்யை நம்மளே செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும்ல. அந்த நெய் பண்ணுறதுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற பால் தாங்க. அதில் இருக்க ஆடையை மட்டும் தனித்தனியாக எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு 1 மந்த் பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நீங்கள் நெய் செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு சில் வாட்டர் வேணால் ஐஸ் க்யூப் கூட ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்துடும். அதை ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு இதுதாங்க பட்டர். அதை மறுபடி அதே சில் வாட்டரில் கொஞ்சம் நல்லா கழுகிக்கோங்க. கழுகினதுக்கப்புறமா அந்த பாலை அப்படியே ஒரு கடாயில் மாற்றிட்டு நல்லா உருக்கிடுங்க. இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கைக்கீரை அதை ஒரு 2-3 இலை போட்டு இந்த மாதிரி மறுபடியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த டஸ்ட் மாதிரி இருக்கிறதெல்லாம் கீழே போயிட்டு எண்ணெயை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான நெய் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.